ஏவலோட 10 உருவங்கள். என்னங்க உங்கள் பதிவில் எதுக்கு எடுத்தாலும் ஏவல், பில்லி, சூனியம், செய்வனன்ட்டு என்னங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் நடக்குது. அதனால் அறிவு நண்பர்களை தெரிஞ்சுக்கிறணுங்கிறதுக்காக பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். அதாவது இதெல்லாம் இப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனுக்குடனே நாம் அதை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். குலசாமிங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாத சக்திகளை பாதுகாத்து நிற்கிறது தானே. அந்த குலதெய்வங்கள் அனுதினமும் சந்திக்கிற அந்த விஷயங்களை தான் அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, அப்படி என்னங்க ஏவலோட உருவம் என்ன? ஏவல்னா என்ன? அப்படி என்னங்க உருவம் சொல்ல போறீங்க? நடந்ததை, உண்மையா நிகழ்ந்ததை, அன்பர்கள் பகிர்ந்ததை தான் அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். முதல்ல எப்படி அப்படின்னா, முதல்ல ஒரு ஏவல் அப்படின்னா கருப்பு உருவம் அட்டை கருப்பு ஒரு இடத்துக்கு வருது. அந்த இடத்துல சாமி இருக்கு, ஒரு பெண் தெய்வம் இருக்கு. உள்ள அந்த பெண் தெய்வம் இருக்கிறத மீறி அந்த அந்த கருப்பு ஆள் எப்படி ஒரு ஆணை ஒரு கட்டை கருப்பா அந்த உருவத்தை உள்ள கொண்டு வரும்போது உள்ள இருக்கிற பெண் தெய்வம் ஒரு ஆக்ரோஷப்பட்டு என்ன பண்ணுது, அந்த ஏவலை கழுத்துல மிதிச்சு அருகாமனை எடு, நான் இதை அறுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் தெய்வம் கோவப்படுது. அதாவது இது மாதிரியான எதிர்மறை சக்திகள் வரும்போது நம்ம குலசாமி எப்படியெல்லாம் பாதுகாக்குது அப்படிங்கிறதான் இந்த ஒவ்வொரு உண்மையான நிகழ்வுகளை தெரிஞ்சதையும் அது சாமி எப்படி காப்பாற்றி நின்னதையும் அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இது ஒண்ணு. இரண்டாவது என்ன அப்படின்னா வசியப்படுத்துறது. காமம் சார்ந்து, அதீத போதை வஸ்து சார்ந்து நம்மளுடைய உயிரணுக்களை, நம்மளுடைய உதிரத்தை, நம்மளுடைய விந்தணுக்களை அது மாதிரியான தாகத்தை தேடி அந்த தாகத்தை தீக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை கேட்டு வர்றது. உருவம் ஆணாவும் இருக்கும், பெண்ணாவும் இருக்கும், கலந்து நிற்கும். அது மாதிரியான இரண்டாவது உருவம். சரி, இது 2. மூன்றாவது என்ன அப்படின்னா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கழுத்தை பிடிச்சு நம்மளுடைய கழுத்து நெரிக்கப்பட்ட எப்படி இருக்கும் அது மாதிரி நெரிக்கிற மாதிரியான ஒரு காத்துல நல்ல உறக்கத்துல இருப்போம். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னா தெய்வ சக்தி பொருந்திய பெருமக்களுக்கு. தெய்வ சக்திய அதை முடக்கணும், அதை அபகரிக்கணும், அதை கட்டணும்னு இருக்கிற அந்த ஒரு சில எதிர்வினைகள் ஆற்றல் அவர்களால் மட்டும்தான் இதை உணர முடியும். மற்ற யாராலையும் இது உணர முடியாது. மற்றவர்களுக்கு கஷ்டத்தை குடிக்கும், நொடிக்கும். அந்த கஷ்டத்துல அவர்கள் சிக்கி ஒரு சில வேதனைகள் போடுவாங்க. இதை யாரால உணர முடியும்? சாமி உடம்புல நிற்கிற ஒரு மக்கள் இதை உணர முடியும். அப்ப அதுபோன்று ஒரு சில காற்றின் மூலமாக உருவம் இல்லாம அருவமாக தன்னுடைய குறவலைய நெருக்கிற மாதிரியான ஒரு சில தூக்கத்துல உறக்கத்துல. நான்காவது என்ன அப்படின்னா கற்ற மாதிரி, உடம்ப கற்ற மாதிரி. நான் உறக்கத்துல இருக்கேன் அப்படின்னா கயரை வச்சு என் உடம்ப கட்டினா எப்படி இருக்கும்? கையை அசைக்க முடியாது, கால் அசைக்க முடியாது, வாய் அசைக்க முடியாது, காலை தூக்க முடியாது, நாக்க திறந்து பேச முடியாது, எழ முடியாது, திரும்ப முடியாது. அது மாதிரி ஒரு கயரை வச்சு இறுக்கி கட்டி போட்டா நீ எப்படி இருக்கும்? அது மாதிரியான உணர்வோம். அது 4வது உருவம். சரி, 5வது என்ன அப்படின்னா இந்த பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி சொல்லுது அப்படின்னா இந்த மிருகங்களை வச்சு, அதாவது அந்த தீய வினை சாடி நிற்கும் போது நேரிலேயே நடக்கும். எது மாதிரி நடக்கும் அப்படின்னா அந்த ஏவல் சாடி நிற்கிறதுனால உயிரினங்கள் மூலமாக உயிருக்கு ஏற்படும் ஆபத்து. அது நாயா கூட இருக்கலாம், மாடா இருக்கலாம், காளையா இருக்கலாம், எருமை மாடா இருக்கலாம், அல்லது இது போன்ற ஒரு சில பெரிய உயிரினங்கள் இருக்கலாம். அது போன்ற உருவங்கள்ல நம்மளுடைய உயிரை, இப்ப நாய் குறுக்க போய் கீழே விழுந்து கை உடைஞ்சு கால் உடைஞ்சுன்னு சொல்றாங்கல்ல, வண்டி சிக்கி கீழே விழுந்து ஒரு விபத்துன்னு சொல்றாங்கல்ல, ஒரு சில உயிரினங்கள் குறுக்க வந்து அதனால இந்த ஒரு விபத்து இதெல்லாமும் ஒரு காரணமாகவும் அமையும். இது 5வது. சரிங்க, 6வது என்ன அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா மருளாடி மாதிரியே எப்படி ஒரு மருளாடி மாதிரி ஒரு அருளாடி மாதிரி வீட்டுக்கு வந்து அவர்கள் நம்புற மாதிரி நம்ம முன்னாடி நடந்து நம்மளுடைய சக்திகளை அபகரிச்சு நம்மளை வெற்று உடலா போட்டு போறது. ஒரு சூனியக்காரி எப்படி இருப்பாங்க, ஒரு மாய தாந்திரிகம் படைச்ச ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்க, அவங்க மாதிரியான தோற்றத்தை எடுத்து, அவர்கள் அல்ல,
அவர்கள் மாதிரியான நம்பக தகுந்த ஒரு சில தோற்றத்தை எடுத்து வாசகம் கேட்கிற மாதிரி அது போன்ற ஒரு சில உருவங்கள்ல இது போன்ற விஷயங்களை, அந்த ஏவல்களை, அதனுடைய அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற செயல்படுத்துறதா ஒரு உருவமா அந்த இடத்துல அமையப்போம். இது 6வது. சரிங்க. 7வது எப்படி? 7வது ஏவல் எப்படி அப்படின்னா, என்னுடைய கை, என்னுடைய கால், நான் ஊனம் வர்ற மாதிரி, எனக்கு முடக்கு வாதம் ஏற்படுற மாதிரி, நான் நடக்க முடியாம, என்னுடைய நான் செயல்பட முடியாம நல்லா இருப்பேன். திடீர்னு நானா அது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டுரும். நான் சாமியாடியா இருப்பேன். அப்ப அது போன்ற சூழ்நிலைக்கு ஏன் உடல்ல ரத்த அழுத்த உடல் குறைபாடா? நல்லா இருக்கே. ஆனா அதை மீறி இது மாதிரி ஒரு செயல் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு யாரு காரணமாக இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஏவல். இதெல்லாம் எப்படி சொல்றது அப்படின்னா 1000த்துல 1 இல்லைன்னா 1,00,000த்துல 10 இது மாதிரி இருப்பாங்க. அவர்களை இந்த இடத்துல உதாரணமா தான் இதை நான் காட்ட ஆசைப்படுறேன். சரிங்க. 8வது என்ன அப்படின்னா, அந்த சாமிய எப்படி ஒரு 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 தெய்வத்தை, அந்த தெய்வத்தை வச்சு அந்த தெய்வத்தின் மூலமாக சத்தியமான மக்களுக்கு எதிராக திரிக்கப்படும் மாய தந்திரங்கள், மந்திர வலைகள், சூழ்ச்சிகள் மூலமாக நான் இருக்கேன்னா என் சாமி, ஒரு சாமி இருக்கு, அந்த தெய்வத்தை வச்சு நான் இந்த செயல்கள் செய்யறேன் அப்படின்னா என் தாயவே நான் அனுப்பி அந்த செயலை நிறைவேற்ற ஒரு சில நிலையும் ஒரு சில இடங்கள்ல ஏற்படும். அதெல்லாம் எப்படி? அது போன்ற தெய்வங்கள்லாம், சத்தியமான தெய்வங்கள்லாம் எதுக்கு கட்டுப்பட்டு அது மாதிரியான செயல்களுக்கு உடன்போகுதுன்னு தெரியல. ஆனா இதுவும் ஒரு சில இடங்கள்ல சாத்தியமா தான் இருக்கு. சரிங்க. 9வது என்ன அப்படின்னா, என்னுடைய காலடி மண், என்னுடைய நான் அணிந்த உடை, என்னுடைய ரோமம், என் உடம்புல ஏற்படுகிற அழுக்கு, என்னுடைய நகம், என்னுடைய உயிரணு, என்னுடைய உதிரம், இது போன்ற பொருட்களை சேகரிச்சு அந்த பொருட்களை ஒரு சில தவறான வழியில உபயோகப்படுத்தி என்னுடைய நான் இருக்கும் இருப்பிடத்தை நான் உபயோகித்த பொருட்கள் மூலமாக ஒரு சில துஷ்ட சக்திகளை, ஒரு சில சுடுகாட்டில் ஒரு சில துஷ்ட சக்திகளை வசீகரித்து அந்த சக்திகள் மூலமாக என்னை பலவீனம் அடைய செய்வது. இது 9வது. சரிங்க. 10வது என்ன? 10வது ஏவல் என்ன அப்படின்னா, என்ன மாறியே, என் தாய் மாறியே, என் தந்தை மாறியே, என் மனைவி மாறியே, என் மகள் மாறியே, என் பிள்ளை மாறியே தோற்றத்தை எப்படி பொய்யா போலியா என்னுடைய மனைவி மாறி, அதாவது இவர்களுக்கு இருக்கிற அந்த அன்பு பாசத்துல நான் எப்படி கட்டுப்பட்டு நான் அவர்கள் சொல்லுக்கு கட்டுப்படுவோனோ அதே மாதிரி பிரம்மையாக ஒரு சில விஷயங்களை கனவுகள்ல ஒரு மாயையா உருவாக்கி என்னை அடிபணிய செய்வோம். இதெல்லாம் நான் சொல்றது காரணம் என்ன அப்படின்னா, இது மாதிரியான விஷயங்களும் தெய்வத்தை உண்மையா நேசிக்கிற பெருமக்களுக்கும், அதே சமயம் இது போன்ற கஷ்டங்களை சகிச்சு அந்த கஷ்டங்களால இது போன்ற விஷயங்களால கஷ்டப்பட்டு நிக்கிற பெருமக்களுக்கு நான் சொல்றது இது எந்த அளவு உண்மைங்கிறது தெரியும். இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கிற ஆகச் சிறந்த மருந்து என்ன அப்படின்னா நம்மளை காக்குற குலசாமி தான். அதாவது குலதெய்வத்தை ஏன் வணங்கணும், ஏன் வழிபடணும், அவனுடைய பார்வை எது கிடைக்கணும் அப்படின்னா இத்தனை சக்திகளும் இது மாதிரியான விஷயங்களும் நம்மளை சுற்றி ஆங்காங்கே இருக்கிறது தான் நாம மறுத்தாலும் உண்மை. எவ்வளவோ அந்த அறிவியல் விஞ்ஞானம காலத்துல குலசாமி இருக்கு அப்படின்னா இது போன்ற ஒரு சில விஷயங்களுக்கு எதிர்த்து சண்டையிடுற வல்லமையா குலதெய்வம் இருக்கிறதுனாலதான் அந்த தெய்வத்தை நாம வணங்குறோம். இது போன்ற கண்ணுக்கு தெரியாத ஒரு சில ஏவல்களா, பிள்ளிகளா, சூனியங்களா, மாய தந்திரங்களா, மாந்திரிக சூழ்ச்சிகளா, இது எல்லாத்தையும் சரி செய்து நம்மளை பாதுகாக்கிற பொறுப்பு குலசாமியா இருக்கிறதுனாலதான் இந்த விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இது எல்லாத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கிற ஒரே சக்தி என்ன அப்படின்னா நம்மளை காக்கிற குலசாமி. அந்த தெய்வத்தை இடைவிடாம நாம வணங்கி வரும்போது இதை நமக்கு நெருங்க விடாம, இது நம்மளை உணர விடாம, நம்ம மேல சாமியாடியா இருந்தால் நம்ம மேல துடியா நின்று அதை எதிர்த்து சண்டையிட்டு அதை மண்ணில் புதைச்சு வேரோட புடுங்கி வெளியே எரியிற சக்திய வல்லமைய நம்ம உடம்புல இருக்க சாமி கொடுக்குங்கிறதா சத்தியமான உண்மை. இடைவிடாத குலதெய்வ வழிபாடு, இது போன்று அச்சாட்டம், அசலாட்டம், இது போன்று தீய வினைகள் எல்லாத்துக்கும் நமக்கு கிடைக்க பெற்ற பேராயுதம் தான் நாம வணங்குற குலசாமிங்கிறதுனால இந்த விஷயங்களும் நமக்குள்ள நிலவிக்கிட்டு இருக்கு. அதை நாம சரி செய்யணும்.
அந்த சரி செய்யற ஒரே சக்தி குலசாமி இடைவிடாம வணங்கணும்னு சொல்லி இந்த பதிவு அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.